எந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, அக்கேஷனா இருந்தாலும் சரி, என் கூட சரவுண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறவங்க வந்து, நான் இருந்தா அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நெனைப்பாங்கல்ல, அவங்களோட மட்டும் தான் இருக்கணும்னு எனக்கு எண்ணம். ஸோ, அதனால எப்பவுமே ஃபெஸ்டிவல், அக்கேஷன்னா நமக்கு வந்து காரைக்குடிய தேடிரும். சரி இந்த தீபாவளிக்கும் காரைக்குடி போயிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே காலையில கிளம்புறதா தான் பிளான். பட் சென்னை போணும் அப்படின்னு ஒரு கால் விழுந்ததுனால, ஃப்ரைடே நைட்டே நாங்க கொஞ்சம் ஏர்லியாவே கிளம்பிட்டோம். அதனால டிராஃபிக்லலாம் மாட்டல. பட் ஸ்டில் சென்னை பாதி ரீச் ஆயி ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட டயர் பங்க்சர் ஆயிருச்சு. லக்கிலி ஒரு 350 மீட்டர்ஸ் கிட்ட நம்மளுக்கு பங்க்சர் பார்க்கறதுக்கு ஒரு பெட்ரோல் பம்ப் இருந்ததுனால, அங்கே குடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் சென்னையிலேருந்து ஈவினிங் போல கிளம்பிட்டோம். ஸோ டிராஃபிக்ல மாட்டாததுனால ஒரு வழியா காரைக்குடிக்கு மிட் நைட் டைம்லேயே ரீச் பண்ணிட்டோம். பெரிய செலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம காரைக்குடியில அப்படின்னு பண்ணுறது இல்லைனாலும், நமக்கு பிடிச்சவங்களோட செலிப்ரேட் பண்ணும்போது அது ஒரு நல்ல விஷயமா ஃபீல் ஆகும். என் பொண்ணுக்கு அங்கே போய் அவளுக்கு என் தம்பிக்கிட்ட மருதாணி போட்டுக்கணுங்கிறது அது சின்ன வயசுலேருந்தே அது பழகியாச்சு. ஸோ அதை வந்து அது ரிச்சுவல்லாம் கிடையாது. பட் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் நீங்கள் பெரிய மெஹந்தி ஆர்டிஸ்டாகவே நாங்கள் மாறிடுவோம் அந்த ஈவினிங் டைம்லலாம். எப்பயுமே அதே மாதிரி தீபாவளி ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா, டவுனுக்குள்ளே பெரிய ஒரு பயங்கர ரஷ்ஷே இருக்கும். ஏன்னா நைட் டைமில் ரோட் சைடில் ஃபுல்லாக ஷாப்பாக போட்டுருவாங்க காரைக்குடி டவுனில். ஸோ அதுக்காகவே கிளம்பி போகிறது. ஸோ இந்த தடவை ஆக்சுவலாக ரஷ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நானும் போவேன், நானும் தம்பியும் கண்டிப்பாக. அது ஒரு எங்களுக்கு எப்படி மேண்டேட்ரி செல்ஃபி மாதிரி இது வந்து ஒரு மேண்டேட்ரியான விஷயம், கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்க அதுக்கப்புறம் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிராக்கர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக அன்றைக்கி அந்த ரோட் சைட் ஷாப் போனதே ஒரு ரெயின்போ அம்ப்ரெல்லா வாங்கணும் அப்படின்றதுல தான். சரி உள்ளே போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி வெயிட் பண்ணேன். என் தம்பி ஓகே இதோட பெட்டராக பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அந்த அம்ப்ரெல்லா கிடையாது. ஃபைனலாக வந்து பசங்களோட வெடி வெடிச்சாச்சு.